Hi, Chellam வணக்கம். This is Maga exercise 2.4 8th sum. First one equation கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒரு equation, மூணாவது ஒரு equation கொடுத்துட்டாங்க. இந்த equationோடைய ஆகியவற்றின் மூலங்களின் தன்மையை காண்க. மூலங்களின் தன்மைன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்து கூட கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ரெண்டாவது விஷயம், மூலங்களின் தன்மைன்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்துக்கு கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா b² - 4ac உங்களுடைய 10th கணக்கு தான் இது. அதனால் 10th படித்தது எங்கே யூஸ் ஆகாது மட்டும் நினச்சிடாதீங்க. 10th சம் தான் இது. ஸோ b² - 4ac அதுக்கு நம்ம போட்டு பார்க்கணும். அது ஈக்குவல் டு 0வா, லெஸ் தென் 0வா, கிரேட்டர் தென் 0வா? ஈக்குவல் டு 0னா b² - 4ac ஈக்குவல் டு 0னுச்சுன்னா அதுக்கு என்ன போடுவோம்? 0 விட கம்மியாக இருக்குது. 0 விட கம்மினா என்ன சாமி? மைனஸ் நம்பராக வந்துச்சுன்னா என்ன போடுவோம்? 0 விட அதிகமாக இருக்குது, ப்ளஸ் நம்பர் வந்துச்சுன்னா என்ன போட போகிறோம் அப்படிங்கிறத அந்த கணக்கில் பார்க்க போகிறோம். ஸோ மூலங்களின் தன்மைன்னு சொன்னாவே b² - 4ac தான் வேணும். அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை என்ன பண்ணணும்? இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்துக்கு ஒப்பிட்டு செய்யணும். இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் என்னது? ax² + bx + c = 0. இதில் ஒன்றாவது சமன்பாட்டில் ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், x²க்கு x² இருக்குது, ஒன்றுமே இல்லாததுன்னு அர்த்தம் 1. ஆனால் இங்கே ப்ளஸ் தான் இருக்குங்கன்னு இருக்குது, மைனஸ் குறி மாதிரி இருந்தால் போட்டுங்க -1. பிக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக ப்ளஸுக்கு ப்ளஸ் தான் இருக்குது, எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 3 இருக்குது, சிக்கு பதிலாக ப்ளஸுக்கு ப்ளஸ் தான் இருக்குது, 1 இருக்குது. ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் பாருங்கள். இதில் ஏவுக்கு பதிலாக ax² தானே, ப்ளஸுக்கு ப்ளஸ் தான் இருக்குது, ஏவுக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக ப்ளஸுக்கு மைனஸ் இருக்குது, குறிய மாறி இருக்குது, முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பிக்கு பதிலாக -1, சிக்கு பதிலாக ப்ளஸுக்கு பதிலாக குறி மாறி இருக்குது -2. மூணாவது ஈக்குவேஷனில் இதில் ஏவுக்கு பதிலாக 9, பிக்கு பதிலாக ப்ளஸுக்கு ப்ளஸ் தான் இருக்குது 5, அண்ட் சிக்கு பதிலாக தனி உறுப்பு பாருங்கள், ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0, ஆனால் தனி உறுப்பு இங்கே இல்லை. அப்போ சிக்கு பதிலாக நச்சலம் இருக்குது 0. b² - 4ac போட்டுக்கலாமா? தேர்ஃபோர் b² - 4ac ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 3² -4 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக -1, சிக்கு பதிலாக 1 ஈக்குவல் டு 3² 9, ஒத்தப்பட ரெட்டப்பட மைனஸ் 2 மைனஸ் பெருக்குனா ப்ளஸ்ஸு 1 கூட இது பெருக்குனா அது தான் கிடைக்கும், ஈக்குவல் டு 13. ஈக்குவல் டு 13னா 13 + 13, 0 விட கம்மியாக அதிகமாக யார்? இது b² - 4ac. இது ப்ளஸ் 13, 0 விட அதிகம், இங்கே எழுதினோம் b² - 4ac. ப்ளஸ் நம்பர் என்பது 0 விட அதிகமாக இருக்குது. தேர்ஃபோர் இங்கே பார்த்துடலாம், இது போட்டுட்டு வந்துடுறேன் ரெண்டாவது கணக்குக்கு. இங்கே b² - 4ac ஈக்குவல் டு b² பதிலாக -1² -4 × 4 × -2 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் கிடைக்கும் 1. இங்கே -2 ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 4 16 16 32 இல்லையா? 4 2 8 8 32 ஈக்குவல் டு 33. 33 யாரை விட அதிகம்? 0 விட அதிகம். இங்கே என்ன பண்ணணும்? b² - 4ac. அடுத்தது இங்கே பாருங்கள் சாமி, தேர்டுக்கு b² - 4ac ஈக்குவல் டு ஒரு பாக்ஸ் கட்டிங்க. பிக்கு பதிலாக 5, ஸோ 5² -4 இன்ட்டு 9 ஒரே மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். ஏவுக்கு பதிலாக 9, சிக்கு பதிலாக 0, 5² எவ்வளோ? 25. எந்த ஒன்று கூடயும் 0 பெருக்குன்னா 0 தான் கிடைக்கும். அப்போது கிரேட்டர் தென் 0. இங்கே என்ன போட போகிறோம்? b² - 4ac. 25ன்றது 0 விட அதிகம். இந்த பக்கம் தான் வாய் திறந்துருக்கணும். ஓகேவா? இது எல்லாத்துலேயுமே நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள், ப்ளஸ் நம்பர் தான் வந்திருக்கு. இதுவும் ப்ளஸ், இதுவும் ப்ளஸ், இதுவும் ப்ளஸ் தான் வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் நம்பர் வந்துச்சுன்னா 0 விட அதிகமாக இருந்துச்சுன்னா தேர்ஃபோர் மூலங்கள் ப்ளஸ் நம்பர் வந்தால் உண்மை தான், மூலங்கள் மெய் மற்றும் ஈக்குவல் டு வந்தால் தான், ஈக்குவல் டு 0 வந்தால் தான் சமம்னு அர்த்தம். இப்போ 0விட பெருசாக வந்துச்சு, ரைட்டு, உண்மை, மெய் தான், ஆனால் சமமில்லை மற்றும் சமமில்லை. எதுக்கு? 3த்துக்குமே அதான் ஆன்சர். ஓகே செல்லம், சமமில்லை அல்லது சமமற்றது. தேங்க்யூ.